ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் செய்ய போகிறோம் இன்றைக்கி. கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு பவுலில் போட்டு திக்கான பால் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு 10 to 15 மினிட்ஸ். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு 4-5 மட்டும் முந்திரி சேர்த்துக்கலாம். கூடவே 3 பெரிய பெரிய தக்காளி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே நான் கட் பண்ணி போட்டு வதக்கி ஆறுறதுக்கு விட்டுறேன். இந்த கேப்பில் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பன்னீரை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆற வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தோட ஊற வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கிண்டிக்கலாம். இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போனதும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அந்த மசாலா இருக்கும்ல, அந்த கழுவி கொஞ்சமாக அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு சைடு அது கொதிக்கட்டும். ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து சும்மா கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சுருக்கிறது நல்லா கொதிக்குது. இது கூட நம்ம பன்னீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இறக்கும்பொழுது கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. கூடவே கொத்தமல்லி போட்டு இறக்குங்க. பாய்.